வணக்கம். நம்ம மார்க்கெட் எதிர்பார்த்த மாதிரியே இன்றைக்கி ஒரு ப்ளஸில் முடிஞ்சிருக்குது. ஒரு பாசிட்டிவ் நியூஸ் முதல்ல. ஸோ கடந்த ஒரு 3 நாளாகவே ஒரு பாசிட்டிவாக முடிகிறது நமக்கு மேலும் ஒரு பாசிட்டிவாக சொல்லலாம். ஸோ நாளைக்கு மார்க்கெட் இதே இந்த 25,350 கீழே குறையாமல் மேலே பாசிட்டிவாக முடிஞ்சது அப்படின்னா மேற்கொண்டு மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ பட்ஜெட் நமக்கு ஒரு ட்ரிகர் பாயிண்ட்டாக இருந்தது அப்படின்னா கண்டினியூவாக ஏற்றம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும் மார்க்கெட்டுக்கு. ஸோ இன்றைக்கி 25,400 அப்படின்றது ஒரு மைல்கல்ல எட்டின மாதிரி தான். ஸோ மார்க்கெட் கீழே இறங்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். மார்னிங் அப்படி தான் இருந்தது. ஸோ குளோபல் டென்ஷன் வேறு, அப்புறம் கோல்டு அண்ட் சில்வர் ஆல் டைம் ஹை. இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா $5,598 கிட்ட கோல்டு ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி சில்வர் பார்த்தோம் $120 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி க்ரூடு கண்டினியூஸான ஒரு ஏற்றம் $62 மேலே க்ரூடு ஏற்றத்தில் இருக்குது. அதே மாதிரி காப்பரும் கூட ஒரு நல்ல ஏற்றத்தில் இருக்குது. மெட்டல் ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு அருமையான ஒரு ஏற்றத்தில் போய்கிட்டு இருக்குது. ஸோ எங்கே போய் கோல்டும் சில்வரும் நிற்குன்னு தெரியாத அளவுக்கு கோல்டு அண்ட் சில்வர் கண்டினியூஸான ஒரு ஏற்றத்தில் இருக்குது. இன்றைக்கி நம்ம நிஃப்டியை பார்த்தோம் அப்படின்னா கண்டினியூஸான காலையில் ஒரு நல்ல ஒரு இறக்கத்தில் மார்னிங் ஸ்டார்ட் ஆச்சு. லோ பார்த்தோம் அப்படின்னா 25,159 வரைக்கும் போச்சு. ஸோ அதுக்கு பிறகு அங்கேருந்து ஒரு பவுன்ஸ் பேக் ஆகி திரும்ப ரிட்டர்ன் 25,458 வரைக்கும் போயிட்டு க்ளோசிங் பார்த்தோம் அப்படின்னா 25,418 க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இது ஒரு பாசிட்டிவ். நாளைக்கும் இதே மாதிரி 25,300 இல்லை 350 மேலே முடிஞ்சாலே நமக்கு மார்க்கெட் சென்டிமெண்ட் ஓரளவு ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் சில பாசிட்டிவ் ட்ரெண்டுக்கு கொஞ்சம் திரும்பக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ நாளைக்கு 25,500 விட்டு தாண்டி முடிஞ்சது அப்படின்னா மேற்கொண்டு ட்ரெண்ட் ஓரளவு பாசிட்டிவ், ரொம்ப நல்ல ட்ரெண்ட் பாசிட்டிவாக இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி நாளைக்கு ஃப்ரைடே எப்படி இருக்குன்னு தெரியல, பார்க்கலாம். அதே மாதிரி 1ஆம் தேதி நமக்கு பட்ஜெட் பெரிய எதிர்பார்ப்புகள் மார்க்கெட்டில் இருந்துகிட்டு இருக்கு. பட்ஜெட் எதிர்பார்ப்புகளை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டோட நகர்வுகள் இருக்கும். கண்டிப்பாக பட்ஜெட்டில் நீங்கள் இந்த தடவை ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். கண்டினியூஸான எஃப்ஐஎஸோட அவுட்ஃப்ளோ ரொம்ப அதிகமாக இருக்குன்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இதை அவங்களுக்கு நிதி அமைச்சர்களுக்கும் தெரியக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ கண்டினியூஸாக அவுட்ஃப்ளோ இருக்கிறதுனால இந்த தடவை ஏதாவது கண்டிப்பாக முடிவு எடுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. மார்க்கெட் பொறுத்து பார்க்கலாம். ஸோ அதில் ஒரு ட்ரிகர் கிடச்சிது அப்படின்னா மார்க்கெட் கண்டினியூஸான ஒரு ஏற்றத்துக்கு வந்துடும். அதே மாதிரி இப்போ நம்ம நடந்திருக்க யூரோப்பியன் டீல் நமக்கு மதர் ஆஃப் டீல் ஒரு நல்ல அருமையான வாய்ப்பு சந்தைக்கு கொடுத்துருக்கு. அதே மாதிரி ஜிஎஸ்டியோடைய குறைப்பு, ஸோ அது வர Q3யோட சில கம்பெனிஸ் தவிர நல்ல பெரும்பாலான கம்பெனிஸ் நியூட்ரலாக கொடுத்துருக்காங்க. சில கம்பெனிஸ் நல்ல பாசிட்டிவாக இருக்குது. சில கம்பெனிஸ் நெகட்டிவாக கொடுத்துருக்காங்க. மிக்ஸ்ட் பேக்காக தான் இருக்குது Q3. Q4 நம்ம அருமையான ரிசல்ட் வரும்னு எதிர்பார்க்கலாம் நம்ம கண்டிப்பாக. அதே மாதிரி நெக்ஸ்ட் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி ஒரு 200 பாயிண்ட் தான் இன்றைக்கி அதிகமாக முடிஞ்சிருந்தது. கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் நிஃப்டி ஒரு 200 புள்ளிகள் மட்டும் அதிகரிச்சிருக்கு. லோ 67,756, ஹை பார்த்தோம் 68,458 முடிஞ்சிருக்கு. ஸோ அதே மாதிரி பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா 358 புள்ளிகள் பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு இன்றைக்கி. ஸோ அதே மாதிரி பிஎஸ்சி இதை பொறுத்த வரைக்கும் 4,380 பங்குகள், 1,672 பங்குகள் அட்வான்ஸ். டிக்ளைன்ஸ் கொஞ்சம் அதிகம் தான். 2,599 பங்குகள் டிக்ளைன்ஸ் இருந்திருக்கு. 118 பங்குகள் அஞ்சு. லோவர் சர்க்கியூட் 8. அதே மாதிரி இதில் பார்த்தோம் அப்படின்னா இங்கேயும் அதிகம் தான். அட்வான்ஸ் கிட்டத்தட்ட 1,382 பங்குகள் அட்வான்ஸ் இருந்தது. டிக்ளைன்ஸ் ஒரு 1,821. 52 வீக் லோ பார்த்தோம் 225. அப்பர் சர்க்கியூட் 103, லோயர் சர்க்கியூட் 69, 52 ஹை 104. ஸோ இந்த இடமும் கொஞ்சம் வீக்காக தான் தெரியுது. மார்க்கெட் நாளைக்கு பாசிட்டிவாக முடிஞ்சாலும் இங்கே இதெல்லாம் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கணும். 52 வாரம் லோ கொஞ்சம் குறையணும். லோவர் சர்க்கியூட் குறையணும். அதே மாதிரி அட்வான்ஸ் டிக்ளைன்ஸ் கடந்த 2 நேற்று ஓரளவுக்கு வரலாம் முந்தானத்து இருந்த மாதிரி இன்றைக்கி இருக்குது. ஸோ அது இந்த இது கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கணும். அதே மாதிரி நம்ம சென்செக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்றைக்கி சென்செக்ஸில் ஒரு 3 பங்குகள் எடுத்துட்டோம் அப்படின்னா இன்றைக்கி சென்செக்ஸ் நெகட்டிவாக தான் இருக்கும். இன்றைக்கி நம்ம ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சென்செக்ஸில் லார்சன் அண்ட் டர்போ, ஆக்சிஸ் பேங்க், ஐசிசி வங்கி மட்டுமே நம்ம இன்றைக்கி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 137 புள்ளிகள் லார்சன் அண்ட் டர்போலையும், ஆக்சிஸ் வங்கி ஒரு 106 புள்ளிகளும், ஐசிசி வங்கி ஒரு 98 புள்ளிகள் இன்றைக்கி ஏற்றத்தில் இருந்தது. கிட்டத்தட்ட இதை பார்த்தோம் அப்படின்னா 137, 237, கிட்டத்தட்ட ஒரு 320 புள்ளிகள் இதையும் பாசிட்டிவாக இருக்குது. ஸோ இந்த 320 3 பங்குகள் மட்டும் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட மார்க்கெட் நெகட்டிவாக முடிஞ்ச மாதிரி தான் கணக்கு. ஸோ இன்றைக்கி லார்சன் அண்ட் டர்போ, ஆக்சிஸ் வங்கியும், ஐசிசி பேங்க் தான் இன்றைக்கி மார்க்கெட்டை ஓரளவு நிலைநிறுத்தின்னு சொல்லலாம். இதை பார்த்தோம் அப்படின்னா 17 பங்குகள் நெகட்டிவ், 13 பங்குகள் இன்றைக்கி பாசிட்டிவில் முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி செக்டர் வைஸ் டேட்டா பார்த்தோம் அப்படின்னா மெட்டல் இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நல்ல ஒரு ஏற்றத்தில் இருந்தது. கண்டினியூஸாக ஒரு ரியல் ராலி. இன்றைக்கி ஒரு 3% ஏறி இருந்தது. எனர்ஜி பங்குகளும் ஒரு 3.87%, தனியார் துறை வங்கிகள் ஒரு 1.3%. அதே மாதிரி ஆயில் அண்ட் கேஸ் ஒரு 0.78. இதெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் இதெல்லாம் ஸ்லைட்லி ஏறி இருந்தது. அதே மாதிரி
வீக்னஸான இது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது வந்து இப்போ நேற்று மாதிரி நிஃப்டி ஹெல்த் கேர் கொஞ்சம் வீக்காக இருந்தது. கன்சூமர் குட்ஸ் கொஞ்சம் வீக்காக இருந்து. ஃபார்மா, பிஎஸ்சி பேங்க், ஆட்டோமொபைல், கன்சப்ஷன் இதெல்லாமே கொஞ்சம் வீக்னஸாக இருந்தது பார்க்க முடிஞ்சது. அதே மாதிரி ப்ராடர் இண்டெக்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டி 50, நெக்ஸ்ட் 50, நிஃப்டி 100, நிஃப்டி 200, சென்செக்ஸ், நிஃப்டி 500 ஆகட்டும். இது எல்லாமே வந்து ஓரளவு வந்து பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. இந்தியா விக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 1.5% வந்து நீங்கள் மைனஸில் இருக்குது. ஸோ இது வந்து ப்ராட் இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து 24 பங்குகள் பாசிட்டிவ், 26 பங்குகள் நெகட்டிவில் முடிஞ்சிருக்கு. நம்ம சொன்ன மாதிரி தானே எல்என்டி, ஆக்சிஸ் வங்கி, ஐசிஐசி வங்கி, எட்டர்னல் இதெல்லாம் வந்து இன்றைக்கி ஒரு பாசிட்டிவ் சைடில் இருந்தது. நெகட்டிவ் சைடில் பார்த்தோம் அப்படின்னா மஹேந்திர அண்ட் மஹேந்திரா, டிசிஎஸ், மாருதி, ஏஷியன் பெயிண்ட்ஸ், ரிலையன்ஸ், இண்டிகோ, ஐடிசி, பெல், எஸ்பிஐ லைஃப், சன் ஃபார்மா இதெல்லாம் வந்து நீங்கள் நெகட்டிவ் சைடு. பெல் இதெல்லாம் வந்து பார்த்தேன் இன்றைக்கி காசு வந்து நேற்று டிஃபென்ஸ் இதெல்லாம் வந்து நல்ல ஒரு ரேட்டத்தில் இருந்தது. இன்றைக்கி ஸ்லைட்டாக ப்ராஃபிட் புக்கிங் இருந்த மாதிரியும் இருந்தது. நிறைய பங்குகள் வந்து இன்றைக்கி வந்து நேற்று வந்து ஏற்றத்தில் இருந்ததுனால இன்றைக்கி ஒரு அளவு இன்றைக்கி ப்ராஃபிட் புக்கிங் வந்து நடந்ததை வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சது மார்க்கெட்டில். அதே மாதிரி நெக்ஸ்ட் 50 பொறுத்த வரைக்கும் 23 பங்குகள் வந்து பாசிட்டிவ், நெகட்டிவ் சைடு வந்து 27 பங்குகள் நெகட்டிவ். அது வந்து இண்டிகோ ஒன்று வந்து ஒரு பெரிய நெகட்டிவாக இருந்தது. திவிஸ் லேப், கனரா பேங்க், நவ்க்ரி, டிவிஎஸ் மோட்டார், டிமார்ட், பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸ், காட்ரேஜ் கன்சூமர், ஐசிசி ப்ரூடென்ஷியல் இந்த மாதிரி பங்குகள்லாம் இன்றைக்கி நெகட்டிவில் இருந்தது. அதே மாதிரி பாசிட்டிவ் சைட் போட்டால் வேதாந்தா இன்றைக்கி ஒரு 85 புள்ளிகள் இன்றைக்கி வந்து பாசிட்டிவாக இருந்தது. ஏபிபி ஒரு நல்ல ஒரு இன்றைக்கி ஒரு 9% மேலே ஏறி இருந்தது. 74 புள்ளிகள் ஏற்றத்தில் இருந்து. டாடா பவர், ஜிந்தால் ஸ்டீல், அதானி கிரீன், அதானி என்சோல், சிமன்ஸ், டிஎல்எஃப், லோதா, இந்தியன் ஹோட்டல், ஸோ மதர்சன் இதெல்லாம் வந்து இன்றைக்கி ஏற்றத்தில் இருந்தது. ஸோ நம்மளால் பார்க்க முடிஞ்சது. அதே மாதிரி செக்டோரியல் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது நிஃப்டி மெட்டல் நம்ம ஆல்ரெடி பார்த்தோன்னே 1 வீக்கில் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிஃப்டி சிபிஎஸ்சி பார்த்தோன்னா ஒரு 6% ஏறி இருந்தது. நிஃப்டி மெட்டல் 5 கிட்டத்தட்ட 6% அதுவும் ஏறி இருந்தது. பிஎஸ்சி ஒரு 5.81%, எனர்ஜி ஒரு 3%, நிஃப்டி கமோடிட்டிஸ் ஒரு 3.84%, நிஃப்டி பிஎஸ்சி பேங்க் ஒரு 3.3% வச்சுக்கலாமே, நிஃப்டி ஐடி. ஸோ இதெல்லாம் வந்து இன்றைக்கி இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஏற்றத்தில் இருந்தது. அதே மாதிரி ரியாலிட்டி பொறுத்த வரைக்கும் இந்த வாரமும் ஃபுல்லாக சரியான அடி அடிச்சிருக்காங்க. 2% கூட இறங்கியிருக்கு. அது எஃப்எம்சிஜி இந்த 2-3 நாள் கடந்த 2-3 நாள் வந்து இறக்கத்தில் இருக்கிறனால நிஃப்டி இந்த வாரத்தில் பார்த்தா நிஃப்டி சிபிஎஸ்சி பங்குகள் ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தில் இருந்தது நம்மளால் கவனிக்க முடியாது. இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் மெட்டல், எனர்ஜி, கமோடிட்டிஸ், சிபிஎஸ்சி, பிஎஸ்சி, ஸோ ரியாலிட்டி, பேங்க் இந்த பங்குகள்லாம் இன்றைக்கி விலை அதிகமாக விலைக்கூடிய பகுதியில் இருந்தது. ஸோ எஃப்எம்சிஜி அதே மாதிரி இன்றைக்கி ஃபார்மா, இப்போ பிஎஸ்சி பங்கு, ஐடி, ஸோ இதெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து இண்டெக்ஸில் வந்து கொஞ்சம் வந்து ஸ்லைட்டாக வந்து இறங்கிய இண்டெக்ஸாக இருந்தது. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து இன்றைக்கி ஏறிய பங்குகள், இறங்கிய பங்குகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இன்றைக்கி ஏற்றம் கொடுத்த பங்குகள் நிறைய பங்குகள் ஏற்றம் கொடுத்துருந்தது. அதில் இந்துஸ்தான் காப்பர் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட இன்றைக்கி ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு 20% மெட்டல் இண்டெக்ஸ் பொருள் இந்துஸ்தான் காப்பர் 20% ஏறி இருந்தது நம்மளால் பார்க்க முடிஞ்சது. ஸோ அதில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்னும் இந்துஸ்தான் காப்பர் பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸான ஒரு ஏற்றம் இருந்தது. கடந்த 2020 எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 55% ஏற்றம் கொடுத்துருக்கு. 2021 ஒரு 103% ஏற்றம் கொடுத்துருக்கு இது இந்துஸ்தான் காப்பர். அதே மாதிரி 2022 -12.1%, 2023 பார்த்தோம் 149%, 2024 9.1% மைனஸில் இருந்திருக்கு. கடந்த வருஷம் வந்து காப்பருடைய விலையேற்றம் பார்த்தோன்னா 163% வந்து அந்த ப்ரைஸ் வந்து ஏறி இருக்குது. இந்த வருஷம் பிறந்து இது வரைக்கும் 39% வரைக்கும் நம்ம காப்பர் வந்து விலை கூடியிருக்கு. ஸோ இன்னையோட சேர்த்து காப்பருடைய விலை வந்து கண்டினியூஸாக ஒரு ஏற்றத்தில் இருக்கிற நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இன்றைக்கி வந்து 20% காப்பர் வந்து இன்றைக்கி ஏறி இருக்குது. ஸோ ரெயின் இண்டஸ்ட்ரீஸ் அதே மாதிரி 13% ஏறி இருக்குது. சாரதா கிராப் நீங்கள் வந்து Q3 ரிசல்ட் ஓரளவு நல்லா கொடுத்துருந்தாங்க. அதுக்கு அந்த ரிசல்ட் வரவும் நீங்கள் 13% ஏறி இருந்தது. அதே மாதிரி வேதாந்தாவோட ரிசல்ட் வந்திருக்கு. வேதாந்தா ரிசல்ட் அருமையாக வந்திருக்கு. அதை நான் வந்து இதில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன், டெலகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கேன், பாருங்கள். வேதாந்தா வந்து ரொம்ப நாளைக்கு பிறகு வந்து அருமையான ரிசல்ட் கொடுத்துருக்க மாதிரி தெரிஞ்சு சரியாக படித்து பார்த்து தெரியும். அது மோஸ்ட்லி இப்போ வந்து கடந்த நேற்று வந்து 10% ஏற்றம் கொடுத்து இன்றைக்கி வந்து ஒரு 20% ஏற்றம் கொடுத்துருக்கு. ஏபிபி இந்தியா அது மாதிரி 8% ஏற்றம் கொடுத்துருக்கு. ஜி வெர்னோ 8%, பெங்களூர் ரீஃபைனரி 7%, கிளான் ஃபார்மா அதே மாதிரி 6.4%, அட்வான்ஸ் என்சைம் டெக்னாலஜி ஒரு 6%, ஆல்கார்கோ லெஜிஸ்டிக் 6%, இ கிளாஸ் சர்வீசஸ், வெப்சால் எனர்ஜி, நேஷனல் அலுமினியம் அதே மாதிரி 5.6% ஏற்றம் கொடுத்தது. என்எல்சி இந்தியா 5.58%, ஜிலட் இந்தியா, மிஸ்டர் தத்து நிகாம், அப்போலோ மைக்ரோ சிஸ்டம், ஆயில் இந்தியா, சிம்ஃபோனி, ஹெச்பிஎல் இன்ஜினியரிங், சாய்ஸ் இன்டர்நேஷனல், விகார்ட் இண்டஸ்ட்ரீஸ், அதானி கிரீன், டாடா ஸ்டீல், ஷியாம் மெட்டாலிக்ஸ், KIOCL, மிண்டா கார்பரேஷன், சம்மான் கேபிட்டல், சன்டெக் ரியாலிட்டி, சிஎஸ்பி பேங்க், கியூபெக்ஸ் டியூப்ஸிங், பனோரமா ஸ்டூடியோஸ், பாரஸ் பெட்ரோபோலிஸ். ஸோ இதெல்லாம் பார்த்தோம்னா ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தில் இருந்தது. இன்றைக்கி அதுமாதிரி கியூபெக்ஸ் டியூபிங்ஸ், பனோரமா ஸ்டூடியோஸ்லாம் வந்து இன்றைக்கி வந்து ஸ்மால் கேப்ஸ் வந்து ஏறிய பங்குகளாக இருந்தது.
ஜிங்குசால் இண்டஸ்ட்ரீஸ் வந்து கிட்டத்தட்ட 17%. ட்ரெட்ஜிங் கார்பரேஷன் கண்டினியூஸான ஏற்றத்தில் இருக்க மாதிரி தெரியுது. 999 பார்த்தோம் அப்படின்னா 1167 இருக்குது. அதே மாதிரி ஹாரிசன்ஸ் மலையாளம் 15% இருக்குது. டிசிசி கான்செப்ட் 15% இருக்குது. டெக்கான் கோல்டு மைன்ஸ் கண்டினியூஸான ஏற்றத்தில் இருக்குது 14.56%. ஸோ இந்த டெக்கான் கோல்டு மைன்ஸ் கோல்டு மைன் பண்ணுற ஒரு நிறுவனம். இந்த நம்ம இந்தியா பட்டியல் சந்தைகளில் கோல்டு நிறுவனத்தில் நம்ம அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். இந்த கோல்டு மைன் பண்ணுற ஒரு நிறுவனம் தான் டெக்கான் கோல்டு மைன்ஸ். இன்றைக்கி அந்த நிறுவனத்தோட பங்கு வந்து 14% ஏறி இருக்குது. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அதுக்கடுத்து பிளாசா வைஸ் 13% ஏறி இருக்குது. வேன்பரி ஒரு 12% ஏறி இருக்குது. பெட்முதா இண்டஸ்ட்ரீஸ் ஒரு 11% இருக்குது. இண்டோடெக் டிரான்ஸ்ஃபார்மர் ஒரு 10% இருக்குது. ரத்னவேர் பொசிஷன் ஒரு 10% இருக்குது. ஃபின்குர்வே ஃபினான்ஷியல் ஒரு 10% இருக்குது. பாலு ஃபோர்ஜ் இண்டஸ்ட்ரீஸ் 10%. மீக் எலக்ட்ரானிக்ஸ் ஒரு 9%. ஜேஐடிஎஃப் இன்ஃப்ரா லாஜிஸ்டிக்ஸ் வந்து 10%. இன்டெக்ரா எசென்சியா, ப்ரிசிஷன் கேம்பஸ், அட்வைஸ் எனர்ஜி, HCL இன்ஃபோ சிஸ்டம், மீரா இண்டஸ்ட்ரீஸ், 3P லேண்ட் ஹோல்டிங், பிளிஸ் ஜிவிஎஸ் ஃபார்மா, சிமேக், TCI எக்ஸ்பிரஸ், தேவ் ஆக்சிலேட்டர், ஏரோஃப்ளக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், நகாஷ் ப்ரீஷியஸ் மெட்டல், டான்ஃபாக் இண்டஸ்ட்ரீஸ், நாலேஜ் மெரைன், மேக்னம் வெஞ்சர்ஸ், அஷபுரா மினரல், ஜினி ஃபிலமெண்ட்ஸ், ட்ரூவால்ட் பயோ எனர்ஜி, மனோரமா இண்டஸ்ட்ரீஸ், சிக்கா என்டர் பிளான்ட், சர்லா பெர்ஃபார்மன்ஸ், இண்டோஃபார்ம் எக்யூப்மெண்ட், பிரித்திஷ் நந்தி கமிஷன், நெக்ஸ்ட் மீடியா ஒர்க்ஸ், பஞ்சாப் கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபர்டிலைசர்ஸ், பிர்லா கேபிள், ஸ்டெர்லிங் டூல்ஸ், அல்டிஜிட் டெக், கெய்தான், நாகர் ஸ்பின்னிங் மில்ஸ், சுப்ரோஸ், சுந்தரம் கிளைட்டான், இந்த பங்குகள்லாம் வந்து விலையேற்றத்தில் இருந்து நம்மளால் பார்க்க முடியுது. இன்கிரெடிபிள் இண்டஸ்ட்ரி, சோமனி செராமிக்ஸ், மனுகிராஃப் இந்தியா, சிமெண்ட்ஸ் எனர்ஜி ரொம்ப நாளைக்கு பிறகு திரும்ப ஏற்றத்துக்கு வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ப்ரீமியர் பாலிஃபிலிம், ஜினிக்ஸ் டெக், MBL இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், காவேரி டிஃபென்ஸ் அண்ட் வயர்ஸ், மோடி ரப்பர். ஸோ இதெல்லாம் வந்து 5% முடிஞ்சிருக்கு இன்றைக்கி. ஸோ இந்த பங்குகளாக வந்து நீங்கள் விலையேற்றத்தில் இருந்தது. விலை இறங்கிய பங்குகள் இன்றைக்கி வந்து பெரும்பாலும் நிறையவே இருக்குது. ஸோ இதில் முக்கியமான பங்குகள் விலையேற்றத்தில் இருக்க பங்குகள் மட்டும் நான் இன்றைக்கி சொல்லியிருக்கேன். ஸோ இருந்தால் ரேட் காமிக்கப்படும் சொல்லி ரேட்டோட சேர்த்து போட்டிருக்கேன். அடுத்த தடவை அந்த ரேட் உங்களுக்கு நான் காமிக்க மாட்டேன். ஒரு என்ன பர்சன்டேஜ் ஏறி இருக்குது அப்படின்ற மட்டும் தான் என்னால் சொல்ல முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு. ஸோ தேங்க்யூ. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோ வந்து ஒரு வீடியோ வந்து வரப்போகுது. மல்டி பேக்கர் பங்குக்கான வீடியோ வந்து வரப்போகுது. அது நாளைக்கு மார்னிங்கும் இல்லை நாளைக்கு ஈவினிங்கும் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வீடியோவும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.